ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஎன்சி இன்ஃப்ராடெக். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இப்போ நம்ம அதை எடுத்து பேசுகிறோம். இந்த 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா 411 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 281 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து 52 வீக் நியூ லோ. சப்சிக்வெண்ட்டாக இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட என்னென்ன ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த இபிசி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வந்து 5 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போட்டு இந்த இதுக்குள்ள இருக்கு பார்த்தோம்னா ஒரு 13 இருக்கு. மொத்தம் இது வரைக்கும் 18. இதுல ஒரு 9 இருக்கு. இன்னொரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஆப்ரேஷன்ஸ்ல ஒரு 9 இருக்கு. டோட்டலா ஒரு 27 ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுடைய சைட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படி இந்த ரிசர்ச் ரிப்போர்ட்ல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்னன்னாக்க, ஆர்டர் ஃப்ளோ வந்து இன்னும் 19,900 கோடி ரூபாய்க்கு இருக்கு, ஆர்டர் புக்ல வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுது. அதுக்கு பிறகு இன்னும் வந்து சப்சிக்வெண்டா இவங்க வந்து எதிர்பார்க்கிறாங்க 8,000 to 10,000 கோடி ரூபாய்க்கு சப்சிக்வெண்ட் ஆர்டர் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு பைப்லைன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து இப்போ இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. இப்போ இவங்க வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸையும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் போறாங்க. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க வந்து பிட் பண்றதுக்கான பிளான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து இது பண்றாங்க. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் இது பண்றாங்க. அதில் வந்து இப்போ பார்த்தோம்னாக்க 25,000 கோடி ரூபாய்க்கு வந்து இது வந்து பிட் அனௌன்ஸ் இது பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இனிமேல் இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். கிடைச்சதுன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வரைக்கும் 25,000 கோடி ரூபாய்க்கு ரயில்வே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களா இல்லாட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வளோ வின் பண்ண போகிறாங்க, எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது போக வந்து இன்னும் ஒரு 6 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதோட மதிப்பு வந்து பார்த்தோம்னா 6,836 அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து இந்த Q3ல வந்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்னும் வந்து நெட்டாக வந்து கிட்டத்தட்ட நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோமே. 20,000 30,000 கோடிக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஃபியூச்சரில் இவங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதுக்கு இவங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அடுத்தது வர்றதுக்கு லேட் ஆகும். என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால், மெஜாரிட்டி இவங்களோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் இருக்குது. இது நமக்கு வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் அந்த இதுக்குள்ளே இருக்கிறதுனால மெஜாரிட்டி வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம பார்க்கும்போது இந்த மழை காலங்கள் பூரா நிறைய இவங்களால செய்ய முடியாமல் போகுது அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இவங்க வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் பாசிட்டிவ் ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு இன்னும் க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பார்த்தோம்னாக்க இந்த மழை காலங்களில் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெவென்யூ குறையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுவுமே ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக தான் இருக்குது. அதனால சப்சிக்வெண்ட்டாக ஆர்டர் கிடைக்க இந்த எக்ஸிக்யூஷன்ஸ் ஆரம்பிக்கும் போது இது திருப்பி மேலே ஏறலாம் அப்படிங்கிறது. அப்போ டிசம்பர் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்து என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழையெல்லாம் முடிஞ்சு திருப்பி இவங்க ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சு கேஷ் இன்ஃப்ளோ வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்க மேலே போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ எனிவே நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸை பார்த்துக்குவோம். அதில் இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். என்ன வாய்ப்பு இருக்கோ மார்க்கெட்டில் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இவங்க ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்.
ஏன்னா இவங்க ப்ராஜெக்ட்டை வந்து இவங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கையிலேருந்து போடணும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பில்லு கிளைம் பண்ணி வரும். முதல்ல அட்வான்ஸ் வாங்குவாங்க, அது வேற விஷயம். பட் சப்சிக்வெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இவங்க தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பில்லு கிளைம் பண்ணி வரும். அதனால இவங்களுடைய லைபிலிட்டி வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகி பில்லு சாங்ஷன் ஆகி வர்ற வரைக்கும் லைபிலிட்டி இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறது என்னுடைய அனுபவம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த லைபிலிட்டி தவிர்க்க முடியாது. ஃபுல் ரிசோர்சஸ் பெரிய லெவலில் பணம் வச்சிருக்கிறவங்க வேணால் லைபிலிட்டி இல்லாமல் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து 30,000 40,000 அப்படியெல்லாம் கோடியெல்லாம் போகும்போது டெஃபினட்டாக லைபிலிட்டி தவிர்க்க முடியாது தான். பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் இந்த மெடிக்கல் ஃபீல்டு, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஃபீல்டுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஹோல்டு தான். பிஸ்னஸ் வந்து ஹோல்டு தான். இதை வந்து நம்ம தவிர்க்க முடியாது. இப்போ இந்தியா மாதிரியான டெவலப்பிங் நேஷனில் வந்து நமக்கு கண்டினியூஸாக ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நிறைய பெருகி போயிட்டாங்க. அதில் காம்படிஷனும் இருக்குங்கிறத தவிர்க்க முடியாததுங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால இவங்கெல்லாம் வந்து ஒரு 20 25லாம் போகிறாங்க. பிபி வந்து ஒரு 5 10லாம் போகிறதுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு நிறைய பெரிய டிமாண்ட் வரும்போது லேட் ஆகும். பிஇ 20 25 வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, புக் வேல்யூ தியரி பிரகாரம் இவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா 1000க்கான வாய்ப்பு இருக்கு. 202 வச்சிருக்கிறாங்க, நம்ம வந்து 5 வச்சிருப்போம். ஸோ 1000க்கான பொட்டன்ஷியல் இருக்கு. சப்சிக்வெண்டா இவங்களுடைய ஆர்டர் ஃபில் ஆகிக்கிட்டே இருந்தது, கெப்பாசிட்டி எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கு 1000க்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். ஹை பீட்டா ஷேருங்கிறதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம். இப்போ இவங்களுடைய கன்செஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 17 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 11 பேர் பை சொல்லியிருக்கிறாங்க, 6 பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அக்சஸ் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னாக்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுலேயும் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 21 5 இயர்ஸ் சிஜிஆர் 21ஆகவும் 3 இயர்ஸ் சிஜிஆர் 19ஆகவும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 3 இயர்ஸ் சிஜிஆர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா காலம் கழிச்சு, கொரோனா காலகட்டங்கள் லாக்டவுன் கழிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து ஆர்டர் ஃபில்லாக இருந்தது. இப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்படிங்கிறது ஒரு ஃபீல். அதனால எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வருதோ அவ்வளோ தூரத்துக்கான நம்ம வந்து ஸ்பேஸ் இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ எனிவே க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம முக்கியமாக நம்ம பார்ப்போம். இவங்க வந்து 2024 ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் 38% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8.6% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா 22.96, எபிட் மார்ஜின் 23.89, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 10.51. இது புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல. இதெல்லாம் ஹையாக இருந்தாலும் இங்கே ஏன் கம்மியாக வருதுங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்கிறத வச்சுக்கோமே. ஏன்னா டெப்டே எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும், இன்ட்ரெஸ்டே எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் நம்ம பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இபிஎஸ் வந்து 35 அப்படின்னு இருக்கு. இது போன வருஷம், அதாவது 2023 காட்டிலும் 10 ரூபா கூட. அப்ப இந்த தடவை என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க 18% கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப 20%ன்னு வச்சுக்கோமே. 20%னா 7 குறைஞ்சிச்சுன்னா 28, அந்த மாதிரி. அதான் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 27.2, ஹை எஸ்டிமேஷன் 46.8, லோ எஸ்டிமேஷன் 17.1. சரி, அப்ப 26க்கு என்ன எஸ்டிமேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா அடுத்தது ஏறுறதுக்கான எவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்ப இபிஎஸ் வந்து 26, 2026க்கு 26ங்கிற லெவல் தான் இருக்கு. அப்ப இது ஸ்டாக்னேட் ஆகுது. ஸ்டாக்னேட் ஆகும்போது லோ பாயிண்ட்டுக்கு வந்துடும். லோ பாயிண்ட்ல வந்துட்டு அடுத்து பிக்கப் ஆகும்போது அது என்ட்ரி எடுக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா கிராஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ள இல்லை. ஆனா இங்க எஸ்டிமேஷன் இவ்வளவு இருக்கு. போன தடவை பாருங்க எஸ்டிமேஷன் வந்து பீட் பண்ணி வச்சிருக்கிறான்.
அதே மாதிரி பீட் பண்ணான்னா ஓகே, பீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாக்னேட் ஆகுது, எஸ்டிமேஷன் ஸ்டாக்னேட் ஆகுது. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி எஸ்டிமேஷனுக்காகத்தான் ப்ரைஸ் ஏறுறதோ இறங்குறதோ மூமெண்ட் இருக்குங்கிறது என்னுடைய புரிதல். அதனால நம்ம வந்து இதில் வந்து நமக்கு ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஓரளவு ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுட்டு திருப்பி அடுத்த இறக்கத்துக்காக காத்துட்டு இருக்கலாம். சில நேரம் அது வாட்டு மேலே ஏறும்ங்கிறதும் இருக்கு. சரி, அது இண்டிவிஜுவலுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் வச்சுக்குவோம். இப்போ கரண்ட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நேராக நான் இபிஎஸ் செக்ஷனுக்கு வந்துடுறேன். இன்னும் தேர்ட் குவார்ட்டரோடைய ரிசல்ட் வரல சார், 2 குவார்ட்டரோடைய ரிசல்ட் தான் வந்திருக்கு. இந்த செப்டம்பரில் பார்த்தோம்னா 3.3 எடுத்துட்டேன், சிங்கிள் டிஜிட்டுக்கு இபிஎஸ் வந்துருச்சு. 22.4 ஜூன் மாதத்துக்கு வச்சுருந்தவன் செப்டம்பர் மாதத்துக்கு 3.3 அப்படிங்கிற லெவலுக்கு சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. சரி, இவன் செப்டம்பர் இப்படி தான் கம்மியாக எடுக்கிறானா அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் கம்மியை எடுத்திருக்கிறான். ஆனால் இந்த தடவை தான் பர்சன்டேஜ் கூட இருக்கு. இப்போ 2022 எடுப்போம். அவன் 2022 இபிஎஸ் வந்து ஜூன் மாதத்துக்கு 9.4 வச்சுருந்தவன் செப்டம்பருக்கு 5.2, 4 ரூபா கம்மியாயிருக்கு. 2023 வைப்போம், 7 ரூபாயிலிருந்து 5.8, 1 ரூபா 20 பைசா கம்மியாயிருக்கு. இந்த தடவை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 19 ரூபா கம்மியாயிருக்கு. இதோடைய பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா இபிஎஸ் உடைய பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 85% கம்மியாயிருக்கு. மிச்ச இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா 30%, 40% அந்த ரேஞ்சுக்கு தான் கம்மியாயிருக்கு. 40% அந்த செப்டம்பர் டு இது வந்து செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து 40% அந்த ரேஞ்சுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் இந்த தடவை தான் பெருசாக கம்மியாயிருக்கு. அப்போ டிசம்பர் மாதத்துக்கு அவன் ஏறுறானா அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதத்துக்கு ஹைக் கொடுக்குறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் 2023 வந்து ஜூனை மேட்ச் பண்ணியிருக்கிறான். 2023 ஜூனை மேட்ச் பண்ணியிருக்கிறான். 2022 என்ன பண்ணி வச்சிருக்கிறான், ஜூனை வந்து மேட்ச் பண்ணலை, அதில் பாதி தான் எடுத்திருக்கிறான். இதை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ இந்த தடவை 3.3ன்னு மெயின்டைன் ஆக போதா இல்லாட்டி ஜூனை மேட்ச் பண்ண போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 3.3 மெயின்டைன் ஆக போகுதுன்னா அடிச்சு கீழே இறக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம லோக்குள்ள கொண்டுருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் ரோட் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க இன்ஃப்ராக்கு வந்து இந்த தடவையும் பட்ஜெட்ல அலோகேட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுல இருந்து இது கொஞ்சம் மேல யூகத்துல தான் மேல ஏற ஆரம்பிக்கும். அதனால நம்ம வந்து அந்த பட்ஜெட் காலகட்டங்கள்ல எல்லாம் லோல வரும். ஒரு மினிமம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மினிமம் ரிஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னாக்க இது வந்து போன தடவை 50 ரூபாயிலிருந்து இப்போ அப்படியே 48ன்னு 2 ரூபா இறங்கி போச்சு. அப்போ இந்த 2 ரூபா இறங்குது அப்படின்னு சொன்னால் திருப்பி இந்த 35, 25 அந்த ரேஞ்சுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் 23க்கு என்ன ப்ரைஸ் வந்ததோ அந்த ப்ரைஸ் வரைக்கும் கீழே இறக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 0.78% இறக்கி வச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்தும் 0.78% இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஈக்குவலா சமமா இறக்கி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம். நமக்கு கிடைக்கக்கூடியது ஃபேர் ப்ரைஸுங்கிறது 340. இப்ப அதுக்கு கீழே தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதையும் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்ப நம்மளோட எஸ்டிமேஷன் வந்து 48ன்னு இருக்கு. இப்போ நமக்கு கிடைக்கிறது 48ன்னு இருக்கு. ரொம்ப லீஸ்ட் எஸ்டிமேஷன் வந்தா கூட 41 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. அப்ப தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் குரூஷியல். ஒன்று மேலே இன்க்ரீஸ் ஆக போதா இல்லாட்டி கீழே சப்சிக்வெண்டா இறங்க போதாங்கிறது குரூஷியல். இப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட நார்மலா நம்மளுடைய அப் ட்ரெண்டோட பிஹேவியர்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 539 இருந்து 834 அப் ட்ரெண்டோட பிஹேவியர். கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருந்து மேல வரணும் அப்படின்னு சொன்னாக்க இது 290ல இருந்து 107க்கான வாய்ப்புகள் இருக்கு. 290ல இருந்து 107. இந்த 107ங்கிற இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 185ல இருந்து 150ங்கிற லெவல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இவன் இப்போ இந்த செக்மெண்ட்டுக்குள்ள டவுன் ட்ரெண்ட் செக்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறான், ரீஜனுக்குள்ள இருக்கிறான். அதனால இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் மேலே ஏறுச்சுன்னா பிளாஸ்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 339, 402, 493. இதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா பல நேரங்களில் இதோடையும் ரிவர்ஸ் ஆவான். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் மேலே ஏறினான்னா 400, 339, 400, 490 இந்த ரேஞ்சுக்கு இருக்கு. நமக்கான எக்ஸ்பொனன்ஷியல்ல கிடைச்சிருக்கிறது நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நேர சார்ட்டுக்குள்ள நம்ம போயிடலாம். இது சார்ட்டுக்குள்ள நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம்.
இப்போ இது என்ன ஆகுது, இது சப்போர்ட் பாயிண்ட். ஆக்சுவலா இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல்ல சப்போர்ட் 3ன்னு வரும். நான் வந்து இந்த இடத்துல குழப்ப வேண்டாமேங்கிறதுக்காக எஸ்ன்னு மாத்திரம் போட்டேன். இப்ப இவன் வந்து எங்க வரான், 276ல இருந்து 217ங்கிற சப்போர்ட் ரீஜனை தொடர்றதுக்காக வரான். கீழே சப்சிக்வெண்டா டிசம்பர் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட்டும் இதே மாதிரி சிங்கிள் டிஜிட் மேல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு பூஸ்ட் ஆகல அப்படின்னு சொன்னாக்க ரிவர்ஸ் எடுக்கிறது கஷ்டம். ஒரு ரிஸ்க். ரெண்டாவது ரிஸ்க் வந்து பட்ஜெட் வந்து பிப்ரவரி 1 இன்னும் 10 நாள் தான் 15 நாள் தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த பட்ஜெட்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் அதை பேஸ் பண்ணி இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதோடைய கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குங்கிறதுக்கும் பேஸ் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து சப்போர்ட் 1 பாயிண்ட் வந்து 276ல இருந்து 217, சப்போர்ட் 2 பாயிண்ட் 167ல இருந்து 126. இப்போ இந்த இதில் ட்ரெண்ட் ரிவர்சல் அடிச்சு மேலே போறா அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 345ல இருந்து 424, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 516ல இருந்து 614க்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்கிற மாதிரி பட்ஜெட்ல நல்லா இது பண்ணிட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க இன்ஃப்ராக்கு. அதில் வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு வந்து இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா இதை தாண்டியும் இது போகலாம். இப்போதைக்கு நம்ம இதுல நோட் பண்ணிக்குவோம். சப்சிக்வெண்டா தேர்ட் குவார்டர் ரிசல்ட், ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்.